Hello, hi, vanakkam to all the MGM viewers of MGM Healthcare. This forum focuses on things like health, wellness, and advanced medical care. I am Dr Balaji Bashyam, consultant spine surgeon, MGM Healthcare. So, today's topic வந்து நம்ம marathon, அதாவது next year 2025ல lot of marathons are lined up. ஸோ அதை பற்றி ஒரு விழிப்புணர்வுக்காக நம்ம இந்த பாட்காஸ்ட் பண்ணுறோம். ஸோ the topic will be how to prepare for a marathon without injuring your spine. Marathon running is not as easy as you think. So it requires endurance, strength training, dedication as well as discipline. So we have two eminent spine surgeons and a special guest who is joining with us for today. I welcome you, Dr Karunakaran, who is the director and endoscopic spine surgeon of MGM Healthcare. இவருக்கு இன்ட்ரோடக்ஷனே தேவையில்லை. சென்னைஸ் ஃபர்ஸ்ட் எண்டோஸ்கோபிக் ஸ்பைன் சர்ஜரி டாக்டர் கருணாகரன் சார் தான் பண்ணார். அண்ட் வி ஹாவ் ஆர் சாம்ப் சர்வேஷ், who is a 13-year-old marathon runner. To speak about him, he has run about 178 marathons. அதில் கொஞ்சம் வர்ச்சுவல் ரன்ஸும் இருக்குது அண்ட் ஃபீல்ட் ரன்ஸும் இருக்குது. இன் டோட்டல் 7,407 kilometers ஆஃப் ரன் அவர் பண்ணியிருக்காரு. இதில் 11 ரெக்கார்ட்ஸ் அண்ட் Guinness Records again or 7 is pending. The prizes which he has totally won is about 248 medals, 108 prizes and 11 records and awards of 54 and international awards of 4. So let's hear from Dr Karunakaran sir. Hello, congratulations champ. Thank you Sarvesh. Very much sir. You're transcendent of athletic skills. Yes. Ana இப்போ இவர் என்னை பற்றி பேச சொல்கிறார், மேரத்தான் வெட்ரன் ஸ்பெஷலிஸ்ட். என்ன சொல்கிறது, எல்லாருமே சொல்லலாம். ஒன்று பெரிய யங் ஏஜில் ஸோ மெனி அச்சீவ்மெண்ட்ஸ். அது நினச்சேன் ஒரு புக்கில் படிக்கிறான்னு நினச்சேன். இவ்வளோ ரெக்கார்ட்ஸ் பிரேக் பண்ணியிருக்கேப்பா இல்லை? ஆமாம் சார். ஆக்சுவலாக மேரத்தான் நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, லைக் நிறைய மேரத்தான் வருது அப்படின்னு. இப்போ எனக்கு திடீர்னு ஆசை வந்துடுது, நானும் மேரத்தான் ஓகே நம்மளும் ஒரு ஹாஸ்பிட்டலை ரெப்ரசன்ட் பண்ணி ரன் பண்ணலாம் அப்படின்னு. பட் இதுதான் வந்து நிறைய ஒரு குரூப் ஆக்டிவிட்டி ஆகிடுது, ஒரு ஃபன் ஆக்டிவிட்டி ஆகிடுது. பட் ஐ திங்க் இட் இஸ் வெரி சீரியஸ் பிஸ்னஸ். ப்ரிப்பரேஷன் இஸ் சம்திங் சொல்லும்போது லைக் யூஆர் டேக்கிங் கேர் ஆஃப் என்டூரன்ஸு, யூஆர் டேக்கிங் கேர் ஆஃப் மசில் ஸ்ட்ரென்த்து. பட் த கீ ஃபேக்டர் நான் ஒரு ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து ஐ திங்க் வில் பி ஆன் டிசிப்ளின். இஃப் யூ வாண்ட் டு ப்ரிவெண்ட் இன்ஜுரிஸ், ஸ்பெண்ட் டைம் in preparation. Interest will be there. You want the interest to be really coming out real abdina, you have to really spend time, get into the discipline. Like you have to get up probably you have to adapt to different temperatures, different body conditions, different age groups irukanga. Ipo na at the age of 50 I want run, I have to prepare myself based on my health conditions. Yes, that's correct sir. So or Sarvesh champ irukararu in his age of 13. If he has to do a preparation, he has got a different preparation. So and male, female hormones will depend. So based on different situations, we have to prepare. And am I a regular fitness enthusiast or occasional once in a while get into some sporting activities? இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் then we have to do a preparation. சர்வேஷ், நீங்கள் சொல்லுங்கள், உங்களோட ரன்னிங் ஜர்னி எப்போ ஆரம்பிச்சது, எந்த வயசுலேருந்து ஆரம்பிச்சது? எனக்கு 3.5 yearsலேருந்து நான் ரன் பண்ண ஆரம்பித்தேன். அது எப்படி என் ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சுன்னா, எங்கள் நேட்டிவ் பிளேஸில் ஒரு கேஷனில் நான் ஒரு மேரத்தான் ரன் பண்ணேன். அதில் வந்து நான் செகண்ட் ப்ரைஸ் வின் பண்ணேன். அதுலேருந்து எனக்கு அந்த மேரத்தான் மேலே இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. நாங்கள் சென்னையில் கொஞ்சம் இன்டீரியராக இருப்போம், அதனால் வந்து மேரத்தான்லாம் அவ்வளோவா இருக்காது, சிட்டி சைட்ஸ் தான் இருக்கும். அதனால் வந்து காலையில் மார்னிங் ஒரு 3:30 அந்த மாதிரி ஏஞ்சி கிளம்பும்போது அங்கே போகிறதுக்குன்ட்டு தனியாக இது பண்ணி அங்கே போயிட்டு, ஆனாலும் ஒரு 50 மேரத்தான் கிட்ட வின் பண்ண முடியல. அந்த அந்த தோத்த மேரத்தான்லாம் நான் வந்து கற்றுக்கிட்டேன், அனலைஸ் பண்ணிக்கிட்டு அடுத்து வர மேரத்தானில் நான் ஜெயிக்க ஆரம்பித்தேன். வெரி குட், வெரி குட். ஸோ சாம்ப் சர்வேஷோட லாங்கஸ்ட் ரன் வந்து 750 kilometers. இட் ஸ்டார்டட் ஃப்ரம் கன்னியாகுமரி அண்ட் எண்டட் டில் சென்னை வள்ளுவர் கூட்டம். ஸோ சர்வேஷ், அந்த ரன்னை பற்றி நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு வந்து மனோ தங்கராஜ் சார் வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சார். நான் ஃபஸ்ட்டில் வந்து இது நல்லா ஜாலியாக இருக்கும், நம்ம ரன் பண்ணலாம் அப்படின்னு நினச்சோம்.
ஆனால் நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கஷ்டத்தை அனுபவித்தேன். ஃபஸ்ட் டே ஹீட்டு வந்து ரொம்ப ஹெவியாக இருந்துச்சு. கன்னியாகுமரியில் ரொம்ப ஹீட் அதிகமாக இருந்துச்சு. எனக்கு காலில் வந்து ஷூ போட்டுட்டு இருந்து ஏர் பபிள்ஸ் ஆச்சு. ஏர் பபிள்ஸ் இல்லாமல் ரத்தம் வர ஆரம்பிச்சிது. அந்த வழியெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிட்டு கண்டினியூஸாக ரன் பண்ணிட்டு வந்தேன். என்னோடய பிளான் வந்து 10 டேஸ்க்குள்ளே இதை முடிக்கணும் அப்படின்ட்டு. இந்த கிளைமேட்னால அதுக்கப்புறம் எனக்கு நடுவில் ஒரு நாள் ஃபுல்லாக 104 டிகிரி ஃபீவர் வந்திருக்கு. அதில் வந்து டாக்டர்ஸ் வந்து நீங்கள் இன்றைக்கி மட்டும் ரன் பண்ண வேணாம் அப்படின்னாங்க. இங்கே சிஓ சார் வந்து ஃபுல் ஸ்பான்சர் பண்ணி தான் இதை பண்ண முடிஞ்சுது. அவர் வந்து ஃபோன் பண்ணி கேட்டார், ஓகேவா சர்வேஷ் உன்னால் ரன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டார். நான் வந்து சார் நாளைக்கு காலையில் எழுந்துச்சு நான் ரன் பண்ணுவேன் சார் அப்படின்னேன். இல்லை சர்வேஷ் முடியலாம் வந்துடு சர்வேஷ் அப்படின்னாரு. எனக்காக இவ்வளோ பண்ணியிருக்கீங்க சார், நான் இதை பண்ணி தான் அதெல்லாம் நீ வரி பண்ணிக்கவே கூடாது அப்படின்னாரு. நான் திருப்பியும் காலையில் எழுந்துச்சு ரன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதனால் கொஞ்சம் டிலே ஆச்சு. நான் ஆக்சுவலாக வந்து 753 கிலோமீட்டரை எல்லா டேஸும் ஒரு 65 கிலோமீட்டர் 70 கிலோமீட்டர்ஸ் ரன் பண்ணிட்டு வந்தேன். லாஸ்ட் டே மட்டும் 76 கிலோமீட்டர் 78 கிலோமீட்டர் ரன் பண்ணுற மாதிரி ஆச்சு. டாக்டர் கருணாகரன் சார், சர்வேஷ் சொல்கிறத இப்போ வச்சுட்டு ஒரு லாங் ரன் போகக்கூடிய மேரத்தான் ரன்னர்ஸ்க்கு அவங்களோட ஃபுட்வேர், அதாவது ஷூ எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் சொல்லுங்களேன். ஐ திங்க் ஃபுட் அண்ட் ஃபுட்வேர். ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபுட் இருக்குது நமக்கு. சில பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த ஈக்வனஸ் ஃபுட்டுன்னு ஒரு ஆர்ச்சாக இருக்கும். சில பேருக்கு வந்து ஒரு நார்மல் ஆர்ச் ஃபுட்டாக இருக்கும். சம்டைம்ஸ் ப்ராட் ஃபுட்டு, ஃப்ளாட் ஃபீட், இது மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபுட் இருக்குது. அண்ட் சூஸிங் ஃபுட்வேர் ஃபஸ்ட்டு ஷுட் பி த கம்ஃபர்ட். நம்ம ஒரு ப்ராட் ஃபுட்வேர் ஒரு ப்ராட் ஃபுட்டட் பர்சனாக இருந்தாங்கன்னா அது ரூமியாக இருக்கும். அது ஜென்ரல் ஷூ இதில் அப்ளை. பட் ரன்னிங் அப்படின்னும் போது யூ வில் லுக் அட் ப்ரிடாமினன்ட்லி பேலன்ஸ், இம்பேக்ட் ஃபேக்டர். ஸோ பேலன்ஸ்னால் ஃபுட் லேண்ட் ஆச்சுன்னா இட் ஷுடன்ட் பி இன் அ தின் ஃப்ரேம், இட் ஷுட் ஹேவ் அ ப்ராட் பேஸ். அண்ட் ஹெவி ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, தென் யூ ஆர் கோயிங் டு ஸ்ட்ரெயின் மோர் calorie burn, stress on the foot, ankle, hip joint, அது மாதிரி அசண்ட் ஆகும். ஸோ இட் ஹேஸ் டு பி லைட், இட் ஹேஸ் டு பி கம்ஃபர்டபுள், இட் ஹேஸ் டு பி ஆப்டிமம். லைக் உங்களோட ஆர்ச் இல்லாத பர்சனாக தான் அடிக்வெட்லி ஆர்ச்டு. அண்ட் ஆஸ் ஐ செட் தட் மீன்ஸ் இம்பேக்ட் ஃபேக்டர். லைக் உங்களோட ஒரு கெடன்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ரன்னிங் ஸ்பீடு இருக்கு இல்லையா, அது டங்கு லேண்ட் ஆகிறதுக்கும் அப்படியே ஏரில் ஃப்ளோட் ஆகிற மாதிரி மூவ் ஆகிறதுக்கும் நிறையா வித்தியாசம் இருக்கும். ஸோ நீங்கள் டங்குன்னு லேண்ட் ஆகிற ஒரு டெண்டன்ஸ் நவ் அண்ட் தென் இருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த குஷன் இம்பேக்ட் ஷுட் நாட் இம்பேக்ட் யுவர் ஆங்கிள், நீ, ஹிப்பு, ஸ்பைன். ஸோ இது வந்து வில் பி த பேசிக் க்ரைட்டீரியா ஃபார் சூஸிங் அ குட் ஃபுட்வேர். டாக்டர் கருணாகரன் சார் என்ன சொல்ல வராருன்னா, there is no one fit solution to everyone. ஸோ ஒவ்வொருத்தர் ஃபுட்டுக்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் ஷூஸ் கிடைக்கும். ஸோ சர்வேஷ், நீங்கள் சொல்லுங்கள், உங்களோட ஒரு ஷூ வாங்கினீங்கன்னா எத்தனை ரன்னுக்கு அது இட் கம்ஸ்? லைக் எவ்ரி ரன்னுக்கு ஒரு புது ஷூ மாற்றுவீங்களா, இல்லை ஹவு டு யூ கோ அபவுட் தட்? இல்லை, நான் வந்து ஃபஸ்ட்டு என் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு ஷூ மேலாம் அவ்வளோ கிடையாது. எனக்கு இப்போ யாராவது ஸ்பான்சர் பண்ணி ஷூ வருதோ அந்த ஷூ வச்சு ரன் பண்ணுறது. இப்போ எங்கேயோ ஒரு ஷாப்புக்கு போயிட்டு ரன்னிங் ஷூ கேட்போம், அவங்க கொடுக்குறத வச்சு நான் ரன் பண்ணுறது, அந்த மாதிரி தான் போச்சு. எனக்கு ஃபஸ்ட்டெல்லாம் வந்து ஷூவோட இம்பார்ட்டன்ஸ் தெரில. அது வந்து அப்போ போக போக கற்றுக்கிட்டேன். ஃபுட் ஒர்க்குன்றது நம்மளுடைய ஸ்பீடையும் இன்க்ரீஸ் படுத்தும், நம்மளுடைய காலையும் சேஃப்டியாக வச்சுக்கோ அப்படின்ட்டு. அதனால் வந்து நான் ஃபுட் ஒர்க்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் தர ஆரம்பித்தேன். இதுக்கு மேலே வந்து நான் எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி எதுதான் யூஸ்ஃபுல் அந்த ஷூவை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு, இதுக்கு மேலே தான் அந்த ஷூவை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதில் வாங்குறது தான் இம்பார்ட்டன்ட் புரியுது. ஏன்னா வந்து நம்ம நார்மல் ஷூ போட்டு ரன் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஓடணுன்ற ஆசை இருக்கும், நம்ம எந்த ஷூலாம் இது கவனிக்க மாட்டோம். அதனால வந்து ஏதாவது ஒரு ஷூ போட்டு ரன் பண்ணுவோம், அதோட சைட் எஃபெக்ட் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சர்வேஷ் நாட் ஓன்லி ஹீ ஹேஸ் அ ரெக்கார்ட் ஆஃப் ரன்னிங் ஃபார்வர்ட், அதாவது ரிவர்ஸ் ரன்னிங்லேயும் ஹீ ஹேஸ் அ ரெக்கார்ட். டாக்டர் கருணாகரன் சார், ரிவர்ஸ் ரன்னிங் அண்ட் ஃபார்வர்ட் ரன்னிங் இது ரெண்டுத்துக்கான இம்பேக்ட் ஏதாச்சும் இருக்கா, இல்லை ரெண்டுமே ஈக்குவல் இம்பேக்டா, இல்லை ரிவர்ஸ் ரன்னிங் எது பெட்டர்ன்னு நீங்கள் என்ன? இது டோட்டலி நியூ கொஸ்டின் சார். எனக்கு இது நான் ஃபார்வர்ட் ரன்னிங் பற்றி எனக்கு தெரியும், ரிவர்ஸ் ரன்னிங் பற்றி நீங்கள் சர்வேஸ் தான் கேட்கணும். ஸோ பேசிக்லி ஃபார்வர்ட் ரன்னிங் யூஆர் ஆல் யூஸ் டு யூ ஃபார்வர்டில் மூவ் ஆன். ரிவர்ஸ் ரன்னிங் ஐ திங்க் இஸ் பேசிக்கலி டு ட்ரெயின் யுவர் செல்ஃப், யுவர் பிரெயின் கோஆர்டினேஷன். அதுதான் என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங்.
பட் ரிவர்ஸ் ரன்னிங் ஷுட் பி டூ அப்படியான்னு கேட்டிங்கன்னா nowadays they talk lots of in the social medias and health enthusiasts they advise reverse walking, you practice reverse walking. I think the other way எப்படின்னா நீங்கள் forward walking பண்ணும்போது there are some tissues which are repeatedly used. Let us say when you are walking ஒரு calf muscle நீங்கள் யூஸ் பண்ணி forward propel பண்ணுறீங்க and quadriceps strain பண்ணுறீங்க ஒரு forward movement. அதே ரிவர்ஸில் பண்ணும்போது அதர் குரூப் ஆஃப் மசில்ஸ் ஆர் புட் இன்ட் ஆக்ஷன். ஸோ தெர் இஸ் அ பேலன்ஸ் பிட்வீன் ஃபார்வர்ட் ப்ரொப்பல்சிவ் மூமெண்ட்டான மசில்ஸ்க்கும் ரிவர்ஸில் பண்ணும்போது அந்த இதை ஆக்ட் அப்படின்னு ஹெல்ப் பண்ணுது. அதே சமயம் நான் சொல்கிற மாதிரி இப்போ ஒரு ஆர்த்ரைட்டிக் இண்டிவிஜுவலாக இருக்கிறாரு, நான் ஒரு நீ பெயினோட இருக்கிறாரு, அவர் நான் ஃபார்வர்டாக வாக் பண்ண சொல்லும் போது ஹி மைட் நாட் டூ இட். அதே அதர் குரூப் ஆஃப் மசில் இஸ் கோயிங் டு புட் இன்ட் ஆக்ஷன், இஸ் மேட் டு வாக் இன் த ரிவர்ஸ் டைரக்ஷன், then he may be able to do it. So for conditioning his muscles, other than if he's not able to do a regular forward walk பண்ண முடியலும் போது this reverse walking will be helpful. சர்வேஷ், உங்களோட அனுபவம் சொல்லுங்கள் ரிவர்ஸ் ரன்னிங்கில். யூ ஹாவ் அ ரெக்கார்ட் இன் ரிவர்ஸ் ரன்னிங், ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அதுதான் என்னுடைய ஜேர்னியோட ஃபஸ்ட்டு ரெக்கார்டு. நான் வந்து ஃபஸ்ட் டைம் அது பண்ணும்போது எனக்கு வந்து 4.5 years தான். எனக்கு நான் வந்து பேக்வேர்ட் ரன் பண்ணும்போது கீழெல்லாம் விழுந்திருக்கேன், மண்டையில் பெரிய அடியெல்லாம் பட்டிருக்கு. இதுதான் அந்த இளங்கன்று பயம் அறியாதுன்னு சொல்லுவாங்களா பஸ்? அப்படி ரிவர்ஸில் ஓட்டிடுறது, எதை சொன்னாலும் பண்ணிடுறது, அப்படி தானே? இல்லை சொல்லுங்கள். நான் ரன் பண்ணும்போது சேஃப்டியாக ஹெல்மெட் போட்டு தான் ரன் பண்ணேன். நான் நிறைய வாட்டி ட்ரை பண்ணி பார்ப்பேன், கால் லைட்டாக ஸ்லிப் ஆச்சுன்னா கூட ரொம்ப ரிஸ்க் ஆகும். அதனால் வந்து நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக எல்லாருடைய சப்போர்ட்னால தான் பண்ணேன். அது என்னோடய ஃபஸ்ட்டு ரெக்கார்டுன்றதுனால எனக்கு ஹாப்பியாக இருந்துச்சு அந்த ரெக்கார்டை பண்ணும்போது. நான் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் பண்ணி முடித்தேன். உங்கள் ஜர்னியில் உங்களோட பேரண்ட்ஸ் அண்ட் உங்களோட குரு அண்ட் உங்களோட ஸ்கூலில் இருக்கிற டீச்சர்ஸ் அவங்களோட இம்பேக்ட் எவ்வளோ, அதாவது அவங்களோட சப்போர்ட் உங்களுக்கு எவ்வளோ கிடைத்தது, அவங்களோட நம்பிக்கை, அவங்க சொல்லுவாங்களா ஒரு சில ரன் நீங்கள் ஒழுங்காக பண்ண முடியல, அதாவது நீங்கள் ஃபர்ஸ்ட் 50 runsல பெரிய பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியலன்னு சொன்னீங்களா, அதுக்கப்புறம் அவங்களோட மோட்டிவேஷன் எப்படி இருந்துச்சு, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து என் பேரண்ட்டுக்கு வந்து தேங்க் பண்ணிக்க விரும்புகிறேன். எங்கள் பேரண்ட் இல்லைன்னா இந்த இவ்வளோ ரெக்கார்டு எதுவுமே என்னால் பண்ணியிருக்க முடியாது. வெல் செட். அதில் வந்து டீச்சர்ஸ்லாம் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் சில மேரத்தானில் நான் வின் பண்ணலனாலும் நீங்கள் இதை விட்றாத, இதை வந்து லிவ் பண்ணுறாத, நீ கண்டினியூஸாக ட்ரை பண்ணு, உன்னால் முடியலன்னு நீ ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் எத்தனை மேரத்தான் நான் லாஸ் பண்ணாலும் வேண்டாம் நிறுத்திடு அந்த மாதிரிலாம் யாருமே எனக்கு சொன்னதில்லை. எனக்கு எல்லாருமே ஃபுல் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ சர்வேஷ் என்ன சொல்ல வரான்னா, அ கோச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு ஒருத்தரோட ட்ரைனிங். ஸோ டு எக்ஸல் இன் எனி ஸ்போர்ட் யூ நீட் அ கோச் அண்ட் யூ நீட் யுவர் பேரண்ட்ஸ் சப்போர்ட். ஸோ டாக்டர் கருணாகரன் சார், நீங்கள் இந்த மேரத்தான்றது வந்து ஒரு 40-42 kilometers அட் அ ஸ்ட்ரெச் ஓடக்கூடிய ஒரு ஈவெண்ட். ஸோ அதுக்குன்னு ஏதாச்சும் ஸ்பெஷலைஸ்டு ட்ரெஸ் இருக்கா, இல்லை ரெகுலர் நார்மல் டிஷர்ட்டை போட்டு நான் ஓட ஆரம்பிக்கலாமா? ஸோ அதை பற்றி ஏதாச்சும் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்களேன். இப்போ டே டு டே ரொட்டீன்லேயே நான் ஐம் அகேன்ஸ்ட் த பீப்புள் ஹூ ஆர் வேரிங் டைட் ஃபிட், லைக் பர்டிகுலர்லி விச் டசன்ட் அலோவ் மூமெண்ட். இப்போ நீங்கள் ஒரு ஜீன்ஸ் போட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து டெஃபினெட்லி வில் ரெஸ்ட்ரிக்ட் யுவர் நார்மல் ஃப்ளெக்ஷன் புனியறீங்க, அதுவே ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஃபேக்டர் ஆகிடும். இது ஒரு டே டு டே லிவிங். இப்போ நான் அந்த மாதிரி ரெசிஸ்டன்ஸ் ஃபேக்டர் இருக்கும்போது என்ன ஆகும்னா, எங்கே ஒரு வீக் ஸ்பாட் இருக்கோ அந்த இடத்துல வந்து ஹீல்ட் ஆகி இட் வில் ஸ்னாப் ஆஃப் அண்ட் கிவ் பெயின். பட் காமனாக நான் பார்க்குறது வந்து இந்த டிஸ்க் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் இந்த மாதிரி வருது. இப்போ மேரத்தான் ரன்னர் கன்சிஸ்டண்ட்டாக இஸ் ஹாவ் டு ரன். நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒன் இஸ் பர்ஸ்பிரேஷன். ரன்னிங் ஓட்டம் அப்படின்னாலே வேர்க்க ஆரம்பிச்சிடும் இல்லையா? வேர்க்க ஆரம்பினா தென் இட் ஹேஸ் டு ப்ரீதபிள் மெட்டீரியலாக இருக்கும். ஸோ இட் ஹேஸ் டு பி ப்ரீதபிள் மெட்டீரியல். இட் ஷுட் நாட் பி அப்படியே உள்ளர எல்லாம் சோக் ஆகி அப்படியே ட்ரென்ச் ஆகிருக்கூடாது. இட் மஸ்ட் பி a breathable material. And fit, again it has to be a loose fit, and preferably you wear the baniyan and shorts. So that will be the recommendation for anybody who has to have a long distance running. சர்வேஷ், நீங்கள் சொல்லுங்கள், உங்களோட ரன்னுக்கு முன்னாடி வார்ம் அப் பண்ணுறது உண்டா? நான் ஃபஸ்ட்டில் எனக்கு வார்ம் அப்லாம் எனக்கு தெரியாது. ஏன்னா இப்போ பெரிய அத்லெட்ஸ்லாம் வந்து குரூப்பாக வார்ம் அப் பண்ணிகிட்டு இருக்கும்போது அதை பார்த்து தான் நான் வந்து இது வார்ம் அப்பு அப்படின்றத கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வர சில மேரத்தானில் வந்து நான் வார்ம் அப் பண்ணி தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். இல்லைனா வந்து கிராம்ப் ஆகும், இன்ஜுரிஸ் நிறைய ஏற்படும். அதனால் வந்து நான் ஃபஸ்ட்டு வார்ம் அப்புன்றது பண்ணிட்டு தான் எப்போவுமே எதாக இருந்தாலுமே ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் கிராம்பிங் சொன்னீங்களே டாக்டர் கருணாகரன் சார், இப்போ ஒரு ரன் மேரத்தான்
ஓடும்போது நிறைய ஸ்டால்ஸ் இருக்கும் ஒவ்வொரு இடத்துல. அந்த ஸ்டால்ஸில் வாட்டர் இருக்கும், ஒரு சில ஸ்டால்ஸில் சால்ட் இருக்கும், ஒரு சில ஸ்டால்ஸில் லெமன் இருக்கும், ஒரு சில ஸ்டால்ஸில் சால்ட் அண்ட் லெமன் சேர்த்து வச்சுருப்பாங்க, குளுக்கோஸ் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டால்ஸில் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருப்பாங்க. ஸோ உங்களோட ஒப்பீனியன், இந்த சால்ட் அண்ட் லெமன் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, என்ன எலக்ட்ரோலைட்ஸ் கம்மியாகுது, அதை எதுக்காக அந்த சால்ட் அண்ட் லெமன் எடுக்கிறாங்கன்றதை நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன். Basically, we know that salt is expelled during our perspiration. நம்ம உப்பு சத்து நிறைய வெளில போகும். ஸோ ஓடும்போது அந்த ஸ்வெட்டுலேருந்து அந்த சோடியம்ன்றது வெளியில் போகுது. ஸோ அந்த எலக்ட்ரல் காம்பனண்ட் சோடியம் ரீச் ஆச்சுன்னா நீங்கள் ஃபெட்டிக் ஆகிடுவீங்க. அவர் தம்பி சொன்ன மாதிரி கிராம்ப் ஆகுதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் ஓவர் கம் பண்ணுறதுக்கு யூ ஹேவ் டு டேக் இன் குவான்டிட்டி, ஸ்மால் குவான்டிட்டிஸ். ஜஸ்ட் நிறையா எடுத்தாலும் இட் will again cause problems. ஸோ யூ ஹேவ் டு டேக், அந்த ஸ்டால்ஸோட பர்பஸ் அதுதான். ஸோ யூ அவாய்ட் கிராம்பிங். லாங் டிஸ்டன்ஸ் போது இட் வில் ஹெல்ப் அஸ் இன் கண்டினியூ த ரன். சர்வேஷ், நீங்கள் சொல்லுங்கள், இந்த குளுக்கோஸ்ன்றது அந்த ரன்னில் எடுக்கிறது பெனிஃபிட்டா இல்லை இந்த சால்ட் அண்ட் இது எடுக்கிறது பெனிஃபிட்டா? ஏன்னா இன்னும் ஒரு 20 நாள் 30 நாளில் சென்னையில் ஒரு பெரிய ஈவெண்ட் வரப்போகுது. ஸோ நீங்கள் சொல்கிற ஃபீட்பேக் நிறையா பிகினர்ஸ், இன்டர்மீடியட் ரன்னர்ஸ், ப்ரோ ரன்னர்ஸ், ஈவன் இன்னும் ப்ரொஃபஷ்னல் ரன்னர்ஸுக்கு கூட ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ரன் பண்ணும்போது எஸ் கரெக்ட், ரன்னிங் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு சில ஸ்டால்ஸ் இருக்குல்ல, அந்த ஸ்டால்ஸில் டிஃப்ரெண்ட் குளுக்கோஸ் வச்சுருப்பாங்க. ஒரு ஸ்டாலில், இன்னொரு ஸ்டாலில் நான் சொன்ன மாதிரி சால்ட் அண்ட் லெமன் வச்சுருப்பாங்க, ஒரு சில வெறும் வாட்டர் மட்டும் வச்சுருப்பாங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ். நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து நான் இப்போ இந்த கன்னியாகுமரி டு சென்னை 2021 ரன் பண்ணும்போது தான் இப்போ இந்த ஓஆர்எஸ், அந்த குளுக்கோஸ் அதெல்லாம் பற்றிலாம் எனக்கு தெரியும். அதை குடிச்சிட்டா நம்ம கொஞ்சம் எனர்ஜி கிடைக்கும், அதை வச்சு பண்ணலாம். நான் அதனால வந்து கன்னியாகுமரி டு சென்னை இந்த குளுக்கோஸ் அதெல்லாம் எடுத்துகிட்டு ரன் பண்ணேன். என்னுடைய மேரத்தான் ஈவெண்ட்ஸ் வந்துருச்சுன்னா நான் வந்து மைக்ரோ செகண்ட் கூட வேஸ்ட் பண்ண விரும்ப மாட்டேன். அதனால வந்து நான் இது வரைக்கும் நான் 200 மேரத்தான் கிட்ட ரன் பண்ணியிருக்கேன். நான் அதில் வந்து ஒரு இடத்துல கூட வாக் பண்ணது கிடையாது, நின்னது கிடையாது, தண்ணி எடுத்து குடித்தது கிடையாது. நான் வந்து தண்ணி எடுத்து குடிக்கிறதுக்கு கூட நான் செகண்ட்ஸ் வேஸ்ட் ஆகுன்றதுனால தண்ணியை கூட அவாய்ட் பண்ணிவிடுவேன். நான் வேற லெவல், இவர் வந்து இவர் தான் இன்டெசென்டன்ட் சொன்னேன் இல்லையா, வேற லெவலில் இருக்கிற அத்லெட் இவர். ஸோ பார்ன் அத்லெட்ஸ் அப்படின்னு கேட்டகரி. பட் இவர் லாங் டைம் கேர்ள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இஸ் காட் அன் ஒலிம்பிக் மெடல் அடிக்கணுங்கிறார். ஸோ ஹீ வில் ரெக்வயர் சம் கைடன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் சொல்கிற மாதிரி அகெயின் நான் சொல்கிறது வந்து ஒரு ஒயிட் பாப்புலேஷன், லைக் ஒரு யங்ஸ்டர் இருப்பாங்க, எல்டர்லி இருப்பாங்க, இப்போ டயபெட்டிக்கும் ஓடுவாங்க, எல்லா கண்டிஷன்லையும் இருப்பாங்க. பட் நம்ம அவங்கவுங்க ஹெல்த் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி தே மஸ்ட் சூஸ். தட் இஸ் ஐ திங்க் லைக் இஃப் யூ ஆர் கோயிங் டு திரும்பி போயிட்டு நம்ம பாடி வில் டெல் தட் ஐ ஆம் கெட்டிங் ஃபெட்டிக்டு, நான் டயர்ட் ஆக ஆரம்பிக்கிறேன். தென் யூ நம்ம இவர் மாதிரி கோல்டு மெடல் அடிக்கணும்னா ஓடிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு முன்னாடி அவர் கண்டிஷன் பண்ணியிருப்பார், அதுக்கு முன்னாடி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பார், அதுக்கு முன்னாடி நியூட்ரிஷன் பண்ணியிருப்பார். பட் ஒன்ஸ் இன் அ வைல் ரன்னர் அவர் வந்து பண்ணணும் போது அவருக்கு தேவையானதை அவர் எடுத்துக்கணும். லைக் ஹி இஸ் ஃபீலிங் ட்ரை மவுத் அப்படின்னா லெட் ஹிம் டேக் ஃபியூ சிப்ஸ் ஆஃப் வாட்டர். இஃப் ஹி இஸ் கெட்டிங் ஒரு மாதிரி ட்ரெயின்ட் அவுட்டாக இருக்குன்னா தே கேன் ஸ்பில் வாட்டர் ஆன் த பாடி அண்ட் கீப் ரன்னிங். அண்ட் அகெயின் சுகர்ஸ் அப்படின்னும் போது the sugar again metabolizes into that hydrogen ion and lactates. So இது ரெண்டும் வந்து நீங்கள் பில்டப் ஆக then it will start giving you muscle cramps. ஸோ அதனால் you have to அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி you must adapt. ஸோ டாக்டர் கண்டிஷனிங்கும் இம்பார்ட்டன்ட். அது ஆக்சுவலாக நீங்கள் இப்போ ப்ராப்பராக கண்டிஷன் ஆயிருந்தீங்கன்னா அந்த பாடி குளுக்கோஸ் எவ்வளோ தேவைப்படும் உங்களுக்கு நமக்கு தெரியும். நம்ம திடீர்னு ஓடும்போது குளுக்கோஸ் நம்ம பாடியிலேருந்து இருக்கிற ஸ்டோர்ஸ் வந்து டெப்ளீட் ஆகி இட் வில் காஸ் கிராம்பிங். ஸோ சார் என்ன சொல்ல வராருன்னா, ஒரு பிகினர் ஆர் ஒரு இன்டர்மீடியேட்டாக ரன் பண்ணுறவங்க ஃபாஸ்ட் ரன்ஸ் பண்ணுறது ப்ரிவெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபாஸ்ட் ரன் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த குளுக்கோஸ்ன்ற இது லாக்டேட் அண்ட் ஹைட்ரஜனாக டிவைட் ஆகி இட் பில்ட்ஸ் அப், அதாவது நம்ம உடம்புக்குள்ளே பில்டப் பண்ணி உங்களோட ரன்னிங் பர்ஃபார்மன்ஸை கம்மி பண்ணுது. அதான் சார் சொல்ல வராரு. அண்ட் ஹி வில் ஆல்சோ டெல் அஸ் ஹவு டு கெட் ரிட் ஆஃப் தி லாக்டேட் டெவலப்மெண்ட் இன் த பாடி. கண்டிஷனிங் லைக் யூ ஹேவ் டு லைக் நீங்கள் சடனாக ரன் பண்ணால் தான் இந்த மாதிரி சடன் அவுட் பர்ஸ்ட் ஆஃப் திஸ் இதெல்லாம் நடக்கும். நீங்கள் ப்ரையராக ஒரு ஸ்லைட் வார்ம் அப் பண்ணி பாடியோட ரெக்குயர்மெண்ட்ஸ் ஆஃப் குளுக்கோஸை நீங்கள் ஆப்டிமைஸ் பண்ணிட்டீங்கன்னா தென் திஸ் சார்ட் ஆஃப் அன் அவுட் பர்ஸ்ட் ரியாக்ஷன்லாம் வராது. ஸோ இந்த மாதிரி ஷார்ட் ஸ்பெல்ஸ் ரன்ஸு, மீடியம் பேஸ் ரன்ஸு அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வந்துட்டு தென் யூ ஆக்சலரேட். இவர் குடுகுடுன்னு ஓடிடுவார்.
பட்டு நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணோன்னா அப்படின்னா கொஞ்சம் வார்ம் அப் பண்ணி ஒரு 6 months ஐ வுட் சே ப்ரிப்பேர் ஃபார் 6 months பீரியட். யூ அண்டர்ஸ்டாண்ட் யுவர் பாடி கண்டிஷன். அந்த 6 monthsல டிஃப்ரெண்ட் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் வரும் அண்ட் ரோட் கண்டிஷன்ஸ், அவர் மஸ்குலோஸ்கெலட்டல் சிஸ்டம் அடாப்ட் ஆகிறது எல்லாமே வந்து இட் வில் பி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ சர்வேஷ், நீங்கள் வந்து இப்போ நீங்கள் நிறைய டிஃப்ரெண்ட் டெரைன்ஸ், அதாவது வந்து இப்போ ரோட்டில் ஓடி இருக்கீங்க, ரோட்டில் ஓடிறீங்களா? ரோடு தான் ஃபுல்லாகவே. நான் இப்போ மேரத்தான்ன்றது மோஸ்ட் ஆஃப் ஆல் ரோடில் தான். இல்லை சைடில் கொஞ்சம் மணலாக இருக்குமா, அதில் கொஞ்சம் ஓடுறது? நான் அதில் வந்து ஓடினா லைட்டாக ஸ்லிப் ஆக ஆரம்பிச்சிடும். சில ஷூக்கு வந்து இப்போ மண்ணுக்குன்னு சில ஷூ இருக்கும், அந்த ஷூ வச்சுட்டு ஓடினா நம்மளுக்கு எதுவும் தெரியாது. இப்போ ஸ்போர்ட்ஸ் ரன்னிங்க்கு வந்து ரோடுன்றது தான் கரெக்டான இது. நம்ம மண்ணில் ஓடணும்னா லைட்டாக ஸ்லிப் ஆச்சுன்னா கூட நம்ம ஓடுற ஸ்பீடில் வந்து இது கிராம்ப் இன்ஜுரிஸ்லாம் ஏற்படாது. ஓகே, அதான் இந்த ஏட்டு சுரக்க கறிக்கு உதவாமல் நாங்கள்லாம் வந்து உங்களோட ரன்னிங் சர்ஃபேஸ் வந்து அனலைஸ் பண்ணி உனக்கு ஒரு பவுன்ஸியாக இருக்கணும், அந்த சர்ஃபேஸில் ஓடுங்க, கர்வ் ஆகக்கூடாது, ஃப்ளாட்டாக இருக்கிற சர்ஃபேஸில் ஓடுங்க, குழி பள்ளம் குழிலாம் இருக்கக்கூடாதுலாம் நாங்கள் நிறைய டெக்னிக்கலாக சொல்லுவோம். எல்லா குழி பள்ளம் வளைவு சுழிவு எல்லாத்தையும் தானே ஓடியாந்துருக்கேன் நீ இப்போ. ஆனால் டேக் ஹோம் மெசேஜ் எல்லாரும் அதே மாதிரி ஓடிடலாம்னு சொல்லலாமா? இல்லை டாக்டர் பாலாஜி, அப்படி சொல்ல முடியாது. அதாவது சார் என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒரு ரன்னர் தார் ரோட்டில் தான் ஓடணுமா, இல்லை நார்மல் அதாவது கிராஸ் ரோட்டில் தான் ஓடணுமா, இல்லை ட்ரெட்மில் தான் ஃபோக்கஸ் ஆன் ரோடு தேவையா, இல்லை வி கேன் ஃபோக்கஸ் ஆன் எனி ரோட்? ஐ ஃபீல் conditioning the body is more important than conditioning the road, which is not under our control. ஸோ அப்படியும் சொல்லலாம் சார். இன்னொன்று என்ன சொல்ல வர்றதுன்னா, இப்போ தார் ரோட்டில் எல்லா மேரத்தானும் பார்த்தீங்கன்னா ஒரு தார் ரோட்டில் ஓடுற மாதிரி தான் இருக்கும். எந்த ஒரு மேரத்தானும் ஒரு ட்ராக்ல இருக்கிறது இல்லை. ஏன்னா முடியும் போது கடைசி ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க ட்ரெட்மில்லில் பண்ணுறோம்ல சார். கரெக்ட். அப்போ வந்து நான் ஒரு ட்ரெட்மில் ஒரு நல்ல வெல் எக்யூப்டு ஒரு ட்ரெட்மில்ல நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன், அதெல்லாம் கண்டிஷன்டாக இருக்குது, ஷூவாக இருக்குது. பட் நான் அந்த என்வாயர்மெண்ட்லேருந்து டக்குன்னு சுவிட்ச் ஓவர் ஆகி நான் ரோடில் ரன் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஸோ தே ஆர் ரியலி ப்ரோன் ஃபார் இன்ஜுரிஸ். தட் இஸ் கரெக்ட். ஏன்னா நம்ம அதே மாதிரி நீங்கள் ட்ரெட்மில்லையும் நிறைய டிஃப்ரெண்ட் குவாலிட்டிஸ் ஆஃப் ட்ரெட்மில் இருக்குது. ஸோ த பிகினர் லெவல், அதாவது த பேசிக் லெவலில் ட்ரெட்மில் பார்த்தீங்கன்னா இட் ஓன்ட் ஹவ் இனஃப் குஷனிங் எஃபெக்ட். ஸோ நீங்கள் ட்ரெட்மில் வாங்கும்போது கூட உங்களோட ரன், அதாவது நீங்கள் ஒரு பிகினராக என்னன்றதை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரெட்மில் வாங்குங்க. இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர் நீங்கள் வந்து ஒரு அவுட் சைட், அதாவது வந்து வெளியில் ப்ராக்டிஸ் பண்ணுறது இட் இஸ் குட் ஃபார் யூ. அவுட் சைட் ரன் இஸ் ஆல்வேஸ் பெட்டர். ஏன்னா இப்போ நம்ம ட்ரெட்மில்ன போது நம்ம ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடில் வச்சு குறிப்பிட்ட ஸ்பீடில். இப்போ மழை பெய்யுது சார், நம்ம கொஞ்ச நாள் 2 நாள் நம்ம வெயில் அடிக்குது. ஸோ if we are seriously preparing for a marathon which is in December, April வச்சுக்கோங்க, இந்த கண்டிஷன்லேருந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருப்பேன். ஸோ அவர் பாடிஸ் will not have a different experience in summer versus இப்போது மழை காலத்தில் அன்கண்டிஷன் ரோட்ஸில். அண்ட் இட் இஸ் வெரி அதான் மேரத்தான் இல்லையா, லைக் it has body has to condition to all type of environment. So you condition yourself, prepare for summer as well. அப்படி தான். ஸோ ஜென்ரலி ஒரு மேரத்தான் ஓடுறவங்க பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்க தே ஹாவ் டு ப்ரிப்பேர் ஃப்ரம் 3 to 6 months அவங்க ப்ரிப்பரேஷன் ஆரம்பிக்கணும். ஸோ மிஸ்டர் சாம்ப் சர்வேஷ் மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் எடுத்தோடனே ஹி கேன் ரன், இஸ் யங் ஏஜ். பட் நம்மளோட அவர் சொல்லியிருக்காரு, பட் அவருடைய ஃபாதர் அவரை கரெக்டாக டியூட்டர் பண்ணி இவர் இதுதான் சாப்பிட்ணும், அவங்க அம்மாவுக்கு ஆர்டர் பண்ணி சாப்பிட்ணுன்னு அவங்க கரெக்டாக பண்ணியிருப்பாங்க. இவர் ஓடுறதுக்கான ப்ரிப்பரேஷன் அவங்க அப்பா அம்மா பண்ணிட்டாங்க, அவங்க கோச்சஸ் பண்ணிட்டாங்க, அவங்க எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு. இவரோட நோட்டீஸ்க்கு வந்தது சிலது தான் வந்து அவர் சொல்லியிருக்காரு. அவங்க அப்பாட்ட கேட்டிங்கன்னா நிச்சயமாக சொல்லுவாங்க, நான் இவ்வளோ ப்ரிப்பரேஷன் பண்ணி அவர் ரெடி பண்ணியிருக்கேன்னு. இல்லையாங்க சர்வேஷ்? அப்பாட்ட கேட்குறேன். ஸோ சர்வேஷ் சார் சொன்ன மாதிரி உங்களோட இந்த ஜர்னி நம்ம கன்னியாகுமரியிலேருந்து வள்ளுவர்கோட்டம் வரைக்கும் வந்தீங்களா? அப்போ யாராச்சும் மருத்துவ நிபுணர், மீனிங் ஒரு டாக்டரோ யாராச்சும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்களா? எனி அட்வைஸ் அந்த டைமில் கொடுத்தாங்களா? இல்லை ஒன்லி உங்களோட பேரண்ட்ஸ் அண்ட் கோச்சோட அட்வைஸில் நீங்கள் ஓடுனீங்களா? இல்லை, இது வந்து நான் எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன்னா, சோஃபியான்னு ஒருத்தவங்க எங்கள் ஃபேஸ்புக் ஃப்ரெண்டு, அவங்க ஃபேஸ்புக்கில் 3 இயர்ஸாக எங்க கூட ட்ராவல் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் ஐ திங்க் டெல்லியிலேருந்து காஷ்மீர்னு நினைக்கிறேன், டெல்லியிலேருந்து காஷ்மீருக்கு வந்து ரன் பண்ணிகிட்டு இருக்கும்போது சேலத்தில் வந்து நாங்கள் மீட் பண்ணுறதா இருந்தோம். அப்போ எனக்கு ஆனுவல் எக்ஸாமுன்றதுனால நான் ஸ்டடீஸ்லேயும் 5th ரேங்க் உள்ள இருக்கிறதுனால என்னால் ஸ்டடீஸையும் விட்டு தர முடியாமல் டெல்லியிலேருந்து கன்னியாகுமரி சொல்ல வரீங்க? கரெக்டாக. டெல்லியிலேருந்து டெல்லியிலேருந்து கன்னியாகுமரி அது பண்ணிகிட்டு இருக்கும்போது
சேலத்தில் பார்க்குறதா இருந்தோம், அது பார்க்க முடியாமல் போனதுனால அவங்க வந்து அப்போ வந்து கன்னியாகுமரி டு காஷ்மீர் ரன் பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்து நாங்கள் வேலூரில் ஒரு ரன்னிங் முடிச்சுட்டு வந்துட்டு இருக்கும்போது அவங்கள பார்த்துட்டு அவங்க கூட ஒரு 10 கிலோமீட்டர் ரன் பண்ணேன். அதில் வந்து அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் சொன்னாங்க. எனக்கு அதில் வந்து அதுவே பிடிக்க ஆரம்பிச்சிது, எனக்கு லாங் ரன்னிங்காக பிடிக்க ஆரம்பிச்சிது. நான் வந்து கேட்டேன் எங்கள் டேடி கிட்ட, நான் வந்து டேடி நானும் வந்து கன்னியாகுமரிலேருந்து காஷ்மீர் ரன் பண்ணுவேன் ரெடி அப்படின்ட்டு. இந்த ஏஜுக்கு வந்து அது பண்ணவே முடியாது, ஒன்றால் அது பண்ண முடியாது அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் வந்து டேடி சென்னையிலேருந்து கன்னியாகுமரி ரன் பண்ணுறதா ஐடியா கொடுத்தாரு. நான் அது எங்கள் சிஓ சைட்டை கன்சல்ட் பண்ணும்போது எஸ்டிஜின்ற ஒரு அவேர்னஸை வந்து என்கிட்ட சொன்னார். அதில் வந்து நோ பாவர்ட்டி, 0 ஹங்கர், நோ பாவர்ட்டி, வறுமை ஒழிப்பு, பட்னி ஒழிப்பு, அந்த மாதிரி 17 கோல்ஸ் இருக்குது. நான் அதை வச்சு ரன் பண்ணேன். அது இல்லாமல் எங்களுடைய பிளான் வந்து 2 lakh சீட் பால்ஸை வந்து இந்த ரோட் சைடை வந்து த்ரோ பண்ணிட்டே ரன் பண்ணோம்னா அது நம்ம 2 lakhsல ஒரு 1 lakh வளர்ந்துச்சுன்னா அது ஹாப்பியாக இருக்கும், நம்மளுக்கு ஹாப்பியாக ஃபீல் ஆகும். அதே மாதிரி எர்த்துக்கும் ஒரு நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும்ட்டு கிளைமேட் சேஞ்ச் அவேர்னஸ். ஈகோ ஃப்ரெண்ட்லி சாம்ப் ஆயிட்ட நீ. சோஷியல் அவேர்னஸும் நிறைய பண்ணியிருக்கேன். பீச் கிளீனிங், இந்த ரிவர் சைடில் இருக்க இது ட்ரெஸ்ஸு அதெல்லாம் எடுத்து நான் டஸ்ட்பினில் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து நிறைய பிளான்ஸ் வச்சுருக்கேன். எங்கள் வீட்டை சுற்றியே ஃபுல்லாக பிளான்ஸ் தான் இருக்கும். நேச்சரோட கனெக்ட் ஆகுற. நாங்கள் ஸ்பைன் சர்ஜரியில் என்ன பண்ணுவோம்னா நேச்சரோட கனெக்ட் ஆகணுன்றதுனால மினிமல் இன்வேசிவ் ஸ்பைன் சர்ஜரிக்கு நாங்கள் ஸ்விட்ச் ஆகிட்டோம். நாங்கள் வந்து மசில்ஸில் கட் பண்ண மாட்டோம். உள்ளே எண்டோஸ்கோப் உள்ளே நேராக பாஸ் பண்ணி உள்ளே இருக்க ஸ்ட்ரக்சர்ஸ் எடுத்துருவோம். மசில்ஸ் எதுவும் டேமேஜ் ஆகுது. நாங்கள் வந்து நேச்சுரல் வே ஆஃப் ஹேண்ட்லிங் தி டிஷ்யூஸ். டிஸ்க் வந்துருச்சுன்னா ஓப்பன் பண்ணணும், கட் பண்ணி உள்ளே போய் எடுக்கணும், அந்த மாதிரிலாம் இருக்காது. மேலேருந்து ஒரு டியூப் உள்ளே பாஸ் பண்ணுவோம். உள்ள எது பார்ட் டேமேஜாக இருக்கோ அதை மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுவோம். அது சேஃபா? அதான் சேஃபு. நம்ம எதுவுமே கட் பண்ணலையே. உள்ளர வந்து இப்போது ஒரு மேலேருந்து சர்ஃபேஸ்லேருந்து ஒரு ட்ரில் மட்டும் பண்ணிவிட்டு உள்ளர போய்டும். உள்ளர பார்க்க முடியாதனால எண்டோஸ்கோப் யூஸ் பண்ணி உள்ளர போய் பார்க்கணும். என்ன ஸ்ட்ரக்சர் நம்ம இரிட்டேட் பண்ணதோ நர்வை டேமேஜ் பண்ணி அந்த ஸ்ட்ரக்சரை மட்டும் எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ எல்லா ஸ்ட்ரக்சரும் நார்மலாக இருக்குது. நீ எப்படி வந்து போகிற வழியில் நேச்சரை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணுறேன், நானும் போகிற வழியில் நேச்சரை ப்ரிசர்வ் பண்ணிவிட்டு டேமேஜ் இந்த குப்பையை க்ளீன் பண்ணுற மாதிரி நானும் அந்த குப்பையான டேமேஜ் டிஸ்க் எடுத்து தூக்கி போட்டுட்டு ஈக்கோ ஃப்ரெண்ட்லியாக க்ரியேட் பண்ணிடுறேன். நம்ம 2 பேருக்கும் ஒரு சிமிலாரிட்டி இருக்குது. நீ ஆனால் யங் ஏஜில் பண்ணிட்டேன், ஓல்டு ஏஜில் பண்ணிட்டேன். குட். டாக்டர் கருணாகரன், நீங்கள் உங்களோட ஸ்டெப் அப் டார்கெட்டட் பெயின் மேனேஜ்மெண்ட் பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஸ்டெப் அப் ஆக்சுவலி இப்போ எப்படி ஒரு மேரத்தான் ரன்னர் எப்படி ஒரு ப்ரிப்பரேஷன் ப்ராசஸ்க்குள்ளே போகிறாரு அப்படின்னா, அவர் ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸ் ரன்னிங் ப்ராக்டிஸ் பண்ணுறாரு, வார்ம் அப் பண்ணுறாரு, மசில்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணுறாரு. அப்புறம் அவருக்கு பற்றி அவருக்கு புரிய ஆரம்பிக்குது, இதுதான் என்னோடய கெப்பாசிட்டி, நான் அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறாரு. அதே மாதிரி பேஷண்ட்ஸும் ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த சிச்சுவேஷன். ஒரு வலி இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு தெரியாது ஏன் அந்த வலி வருது. இதை எம்ஆர்ஐ எடுக்கிறாங்க, எக்ஸ்ரே எடுக்கிறாங்க, இதோட மட்டுமே அதை மேட்ச் பண்ணுறாங்க. பட் ஆக்சுவலாக பியாண்ட் எக்ஸ்ரே, எம்ஆர்ஐ, பிளட் டெஸ்ட்டு, தேர் இஸ் சம்திங் விச் ஹேவ் டு எவ்ரிபடி ஹேஸ் டு பி கஸ்டமைஸ்ட். இந்த ஒரு பேஷண்ட்டுக்கும் இதுதான் இப்படி தான் பாடி ரெஸ்பாண்ட் ஆகலாம், ஹேஸ் டு பி கஸ்டமைஸ்ட். ஸோ அந்த கஸ்டமைசேஷன் எப்படி பண்ண முடியும் அப்படின்னா, நீங்கள் பார்த்தோன்னே டெய்லர் கட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு கட் பண்ணி ஃபிட் பண்ண முடியாது. பட் அவங்களோட பாடிக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத தே ஹேவ் டு கோ த்ரூ அ ஜர்னி ஆஃப் ட்ரீட்மெண்ட் ஸ்டெப்ஸ். இப்போ ஃபஸ்ட் ஸ்டெப்பு வந்து வி வில் ஸ்டார்ட் வித் ப்ராப்பர் ஹிஸ்ட்ரி. அவங்க பேச விட்டு அவங்களோட சேலஞ்சஸ் என்ன, சோஷியல் ஃபேக்டர்ஸ் என்ன, அவங்களுடைய டே டு டே ரொட்டீனில் என்னென்ன சேலஞ்சஸ், எந்த அளவுக்கு அவரோட கோப்பப் பண்ண முடியுது, டைம் ஸ்லாட்ஸ் எவ்வளோ அலோகேட் பண்ண முடியும். ஒரு எக்ஸசைஸ் நான் கொடுத்துருங்கன்னு சொல்லிடலாம், அவருக்கு டைம் ஸ்லாட்டே இல்லாமல் நான் எக்ஸசைஸ் கொடுத்துட்டே இருந்தேன்னா அது எல்லா பேப்பர்ஸும் வேஸ்ட்டாக இருக்கும். நான் டயட் சார்ட் 100 டயட் சார்ட் கொடுக்கலாம், அவர் அதெல்லாம் ஃபாலோ பண்ணலாம். எல்லாத்தையுமே ஹஸ் டு கஸ்டமைஸ். எப்படி நம்ம ஒரு ஊசி போடுறோம், வழி இல்லாமல் ஊசி போடுறோம்ல, அதே மாதிரி இந்த எல்லாத்தையுமே வந்து அவங்களுக்கு மஸ்ட் இன்ட்ரடியூஸ் கான்செப்ட்ஸ் இன்டு தெம். ஸோ கோ த்ரூ ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ். மெடிக்கேஷன்ஸ் யூஸ் ஆகுதுன்னா அதுலேயே சில மெடிக்கேஷன்ஸ் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும், சிலது ஒர்க் ஆகாது. ஸோ அந்த செலக்டிவ் மெடிசன்ஸை கொடுத்து கண்ட்ரோல் பண்ணலாம். பெயின் மெடிக்கேஷன் தான் கொடுக்கலாம் சார், நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட்ஸ் கொடுத்தா கூட அவங்க தே வில் ரெஸ்பாண்ட் டு பெயின் ரிலீஃப். ஸோ அந்த ப்ராசஸ் முடிச்சிட்டிங்கன்னா ஃபிசியோதெரப்பி சூட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அதுலேயும் நிறைய ஸ்ப்ரெட் ஆஃப் ஃபிசியோதெரப்பி இருக்குது. எது அவங்களுக்கு சூட் ஆகுதுங்கிறத யூ ஹேவ் டு கோ த்ரூ ப்ராசஸ். எடுத்தோடனே ஒரு எல்லாத்தையுமே கொடுக்குறதும் சம்டைம்ஸ் இட் பி நெசசரி. அந்த சுச்சுவேஷனுக்கு மல்டி ப்ராங்ட் அப்ரோச் சொல்லுவோம். ஸோ நீங்கள் தனித்தனியாக கொடுத்து ஒன்று தான் கொடுக்குறதோட மல்டி ப்ராங் ஒன் ஷாட் கிளியர், அது ஒரு ஸ்டெப் இருக்குது. இது லைஃப் ஸ்டைல் எப்படி அடாப்ட் ஆகுறது ஒன்று இருக்குது. அவங்களுடைய ஆஃபீஸு, அவங்க டொமஸ்டிக் ஆக்டிவிட்டீஸ் எல்லா ஆஸ்பெக்ட்லையும் அவங்க ஃபிட் ஆகணும்.
இது தவிர வந்து சீரியஸ்னஸ் அது ப்ராப்ளம் இருக்குது. இப்போ ஒரு எமர்ஜென்சி இருக்குன்னா நான் இந்த ப்ராசஸ்க்குள்ளே போக முடியாது. ஸ்ட்ரைட்டாகவே ஐ ஹேவ் டு டூ சம்திங் டு கெட் த பெனிஃபிட் ஃபார் தட் பேஷண்ட்டுக்கு சால்வ் பண்ணணும். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து எப்போ யூஸ் ஆகும்னா இட்ஸ் சம்திங் வித் த ஏஜிங் ப்ராசஸ். அப்போ வந்து நம்ம போய் நேராக ஸ்க்ரூஸ் போட்டு ஃபியூஸ் பண்ணணும் அவசியம் இருக்காது. பெயின் சோர்ஸ் எதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இன்ஜெக்ஷன்ஸ் கொடுப்போம், டயக்னாஸ்டிக் இன்ஜெக்ஷன்ஸ் டிஸ்க் ஸ்பேஸில் கொடுப்போம், ஜாயின்ஸில் கொடுப்போம். எங்கேருந்து பெயின் வருது, ஒரு லெவலில் வருது, 2 லெவலில் வருதா, இதெல்லாம் வந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். நீங்கள் நேராக 12th ஸ்டாண்டர்ட் வரல, கரெக்ட். பீப்புள் மஸ்ட் ஆல்சோ அண்டர்ஸ்டாண்ட். என்ன தம்பி கரெக்ட் தானே, எல்லாமே நீங்கள் ஃபஸ்ட் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறோம், 4th 5th. பட் ஹெல்த் கேர் ஆல்சோ இன் ஸ்பைனில் வந்து வி நீட் டு கிவ் சம் ஸ்டெப் பை ஸ்டெப் அப்ரோச். வி கோ த்ரூ ஸ்டெப் பை ஸ்டெப் அப்ரோச். த பேஷண்ட் வில் ஹேவ் அ கிளாரிட்டி, திஸ் இஸ் ரெஸ்பாண்டட் டு மீ, ஐ ஹவ் எஜுகேட்டட் அபவுட் இந்த ப்ராப்ளம் எனக்கு புரியுது அப்படின்னு. அது எல்லாம் புரிஞ்சு நம்மளுக்கும் அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கும் நல்லா ஈஸியாக இருக்கும். அப்போ நம்ம ட்ரீட் பண்ணும்போது தே வில் ஹேவ் தி ரியல் பெனிஃபிட். இதுதான் பேசிக் அபவுட் ஸ்டெப் பை ஸ்டெப் அப்ரோச். ஸோ டாக்டர் கருணாகரன் சார் ஒரு மேரத்தான் ரன்னர். ஸோ இன்டர்மீடியேட்டும் இருப்பாங்க, ப்ரோ ரன்னர்ஸும் இருப்பாங்க. ஸோ ஒரு பேக் பெயின் வருது, உங்களை பார்க்க நம்ம எம்ஜிஎம்க்கு வராங்க. ஸோ அங்கே வரவங்க ஒவ்வொருத்தருக்கும் எக்ஸ்ரேவும் எம்ஆர்ஐயும் அவசியமா? எம்ஆர்ஐ இல்லாமல் உங்களால் டயக்னோஸ் பண்ண முடியாதா? என்ன என்கிட்ட இப்படி கேட்டுட்டீங்க டாக்டர் பாலாஜி. ஃபஸ்ட்டு நான் சொன்னும் போதே நான் சொன்னேன் இல்லையா, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் அவங்க சொல்கிறது தான். அவங்க சொல்லும் போதே எங்கே எப்படி எப்போ வலிக்க ஆரம்பிச்சதுன்னு சொல்லுவாங்க, எப்படி ஆன்செட் ஆஃப் பெயின் எப்போ அதிகமாகுது எப்போ குறையுது. அவங்க சொல்கிற பேட்டர்ன்லேயே இப்போ நாட் ஈவன் when they walk in we can tell that this patient has got a problem, doesn't have a problem. And when you ask, when you receive the informations, அவருக்கு என்ன ப்ராப்ளம்னு பேசும்போதே இவருக்கு வந்து ஒரு ஏஜிங் ரிலேட்டட் ப்ராப்ளமாக இருக்கலாம், இல்லை இது இன்ஃபெக்ஷன் ரிலேட்டட் ப்ராப்ளமாக இருக்கலாம், இல்லை இது கேன்சர் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளமாக இருக்கலாம், இது மாதிரி இல்லை இன்ஃப்ளமேட்டரி ஜாயிண்ட் டிசீஸ் ப்ராப்ளம். இது மாதிரி அவங்க சொல்லும் போதே மோஸ்ட் ஆஃப் த டைம் அவங்களோட ஹிஸ்ட்ரி டெல்லிங்லேயே வந்து ஒரு 80% the diagnosis will arrive. கன்ஃபர்மேஷன், ஐ ஆம் சஸ்பெக்டிங் திஸ் அப்படின்னும் போது கன்ஃபார்ம் பண்ணுறது தான் வந்து we take a X-ray and MRI. ஸோ once we confirm that this is the pathology பாயிண்ட் அவுட் பண்ணுறது தான் மெயினாக அது தேவைப்படுது. அண்ட் இதில் ஏன் நான் அதை எம்ஃபசைஸ் பண்ணுறேன் அப்படின்னோம்னா, as you all know, like most of the time when we have to spend is more on the clinical discussion. Now though people bring MRI, we receive the MRI film, பட் ஆனால் அவங்க சொல்கிற அந்த வெரி வேல்யூபிள் இன்ஃபர்மேஷன் நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. அதனால் we spend more time receiving informations about எப்போ வருது, என்னென்ன டைம்லலாம் அது குறையுது, என்னென்ன அளவுக்கு டிஸ்டர்ப் பண்ணுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட் பண்ணோம்னா பெட்டர். அண்ட் டயக்னோசிஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம் இஸ் when history. அதை ஸ்ட்ரென்தன் பண்ணுறது கிளினிக்கல் எக்ஸாமினேஷன், எஸ்டாப்ளிஷ் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுறது மட்டும்தான் நமக்கு வந்து எம்ஆர்ஐ எக்ஸ்ரேலாம் தேவைப்படும். ஸோ ஹிஸ்ட்ரி, எக்ஸாமினேஷன், தென் ரேடியாலஜிக்கல் இவாலுவேஷன். கரெக்ட். ஸோ இப்போ நான் வரேன் உங்ககிட்ட, எனக்கு எம்ஆர்ஐ உள்ளார போகிறதுனா பயம். ஏன்னா அது ஒரு சின்ன ஒரு சந்தா இருக்கும், உள்ளே போனால் சவுண்டு நிறையா கேட்கும், எனக்கு பயமாக இருக்குது. ஸோ உங்ககிட்ட அதுக்கான ஏதாச்சும் ரெமெடிஸ், ஆப்ஷன்ஸ், வேறு ஏதாச்சும் எம்ஆர்ஐ இல்லாமல் வேறு ஏதாச்சும் பண்ணி உங்களால் டயக்னோஸ் பண்ண முடியுமா? ஃபஸ்ட்டு லைக் ரீஅஷ்யூர் பண்ணுறது தான். லைக் எம்ஆர்ஐ ஒரு நெசசிட்டி, மஸ்ட் சுச்சுவேஷன். நர்வை தான் நம்ம பார்க்கணும், சாஃப்ட் டிஷ்யூஸை பார்க்கணும். அது மாதிரி இருக்கும்போது த பெஸ்ட்டு வுட் பி எம்ஆர்ஐ. இப்போ ஒரு மேரத்தான் ரன்னராக இப்போ இருக்கிறீங்க அப்படின்னா அது டிஸ்கையும் அஃபெக்ட் பண்ணலாம், போனையும் அஃபெக்ட் பண்ணலாம், இல்லை ஜாயிண்ட்ஸை அஃபெக்ட் பண்ணலாம், இல்லை லிகமெண்ட்ஸு, இல்லை பெல்விஸ் சாக்ரிலியாக் ஜாயிண்ட்ஸ் அதையும் அஃபெக்ட் பண்ணலாம். இது எந்த ஜாயிண்ட்டில் அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறத ப்ரிசைஸாக பார்க்கணுங்கும் போது எம்ஆர்ஐயோட வந்து த பெஸ்ட் டூல். இப்போ அது ஒரு ரேடியேட்டிங் பெயின் தரும் சில பேருக்கு, அது சூடோ ரேடியேட்டிங் பெயின், அதாவது ரெஃபர்ட் பெயின் வந்து சூடோ ரேடியேட்டிங். இது எது வேணாலும் வந்து ரேடியேட்டிங் பெயின் தான் பேஷண்ட் சொல்லுவாங்க. பட் நம்ம அதை டிஃப்ரெண்ட் ஹிஸ்ட்ரியில் சொல்லி கண்டுபிடிச்சாலும் கன்ஃபர்மேஷன் சம்டைம்ஸ் ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்குது, அது கிளாரிட்டி வேணும்னும் போது நம்ம எம்ஆர்ஐ எடுக்க சொல்லுவோம். இப்போ எம்ஆர்ஐ எடுக்க சொல்லும் போது தென் வி வில் ஹேவ் அ கிளியர் பிக்சர். இது ஜாயிண்ட்டில் தான் நிறைய தேய்மானம் இருக்குது, இது ப்ராபப்ளி இது டிஸ்க் நல்லா இருக்கிறதுனால டிஸ்காக இருக்காது, ஸோ ஜாயிண்ட்டை மட்டும் அட்ரஸ் பண்ணலான்னு சொல்லலாம். பட் எம்ஆர்ஐக்குள்ளே போகிறதுக்கு இப்போ உங்களுக்கு ஒரு அப்ரிஹென்ஷன் பயம் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட்டு ஜென்ரல் டெக்னிக் என்னென்னா, அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது, உள்ளர போனோன்னா ஒரு ஃபியர் ஃபேக்டர் இன்ட்டு வாக்கிங் இன்ட்டு ஹாஸ்பிட்டல்ஸே அதிகமாக இருக்கும். ஏன்னா கூட யாருமே இல்லைங்க, அலோன். நான் சொல்கிறது வந்து ஒரு காமனாக இப்போ நம்ம ட்ரெயின் பர்த்தில் நடுவில் எப்படி படுத்துருக்கும் போது என்ன ஸ்பேஸ் இருக்குமோ அது அந்தளவுக்கு ஸ்பேஸ் இருக்கும். ஒன்லி திங் வந்து நம்ம மைண்டில் ஓட ஆரம்பிக்க என்ன கண்டுபிடிக்க போகிறாங்களோ, ஏது கண்டுபிடிக்க போகிறோம், அதெல்லாம் ஒன்றும் வேணும், ஒன்றும் இருக்க நல்லா இருக்கணும் தான் போகிறோம். அந்த மைண்டை வந்து காமாக வச்சுக்கணும் ஃபஸ்ட்.
படுத்தோடனே நம்ம எங்கே இருக்கோன்ற ஓரியன்டேஷன் இல்லாமல் இருந்தோம். கண்ணை மூடிட்டோம்னா படுத்து ஸ்ட்ரெச்சரில் படுத்துருக்கும் போதே நமக்கு எங்கே மெஷின் எங்கே இருக்குது ஏது இருக்குன்னு தெரிய போகிறதில்ல. நம்ம கண்ட்ரியில் பர்டிகுலர்லி வேர் வி ஆர் எக்ஸ்போஸ் டு மோர் நாய்ஸு. அந்த எம்ஆர்ஐ நாய்ஸ் ஒரு பெரிய நாய்ஸ் இல்லை. பட் in our hospital we have got a very good MRI machine where we can see videos, we can listen to music, and the space between the machine and the MRI வந்து நல்ல ரூமியாக இருக்கும். and the speed at which the MRI பண்ணி கொடுக்குறதும் வந்து quicker. ஸோ அந்த மாதிரி high end centersல we can do quicker MRI. But if you are really claustrophobic, உங்களால் முடியவே முடியலன்னா of course anesthetic team will be there to help. உங்களை கொஞ்சம் sedation கொடுத்து அந்த MRI compatible monitorsலாம் இருக்குது, அதை வச்சுக்கிட்டு we can do it, do a comfortable MRI. சாம் சர்வேஷ், உங்களோட ஸ்ட்ரென்த் உங்கள் மைண்ட் பவரா உங்கள் ஃபிட்னஸா? ஒரு மேரத்தான்னா அது ரெண்டுமே தேவைப்படும். ஃபிட்னஸ்ன்றது நம்ம பாடியோடைய கண்டிஷன் பொறுத்து, நம்ம ஃபிட்னஸ் எப்படி நம்ம ஃபிட்னஸ் இருக்கோமோ. இப்போ சில பேர் வந்து ஃபேட்டாக இருக்கும் போது ஓடுறது கஷ்டமாக இருக்கும். அதனால் வந்து ஃபிட்னஸ்ன்றது மெயின். அதுக்கப்புறம் மென்டல் ஸ்ட்ரென்த்துன்றது மெயின். நம்ம இதை ஓட முடியும் நினச்சாதான் நம்மளால் பண்ணவே முடியும். நம்ம ஓட முடியும், இது வந்து ரொம்ப பெரிய மேரத்தானு நம்மளை ஜெயிக்க முடியாது அப்படின்னு நினச்சா நம்ம ஜெயிக்க முடியாது. ஒரு ஹியூஜ் மெசேஜை கொடுத்துட்டு நீ ஒரு மைண்ட் செட் எப்படி இருந்தால் ஒருத்தவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக வரலாங்கிறதுக்கு ஒரு ஃபென்டாஸ்டிக் மெசேஜ் கொடுத்துருக்கு. ஏன்னா இது ஹெல்த்துக்கும் அது ரொம்ப அப்ளை ஆகும். இந்த ப்ராப்ளம் தானே ஐ கேன் கம் அவுட்னு சொல்லி வரவங்க ரொம்ப ஈஸியாக மைண்ட் வெளில வந்துடுவாங்க. முடியாத விஷயத்த கூட நம்ம முடியும்னு நினச்சதுன்னா ட்ரை பண்ணாலும் முடியும். நம்ம மேதன் தான் நான் கரெக்டாக தான் சொன்னேன் ஆரம்பத்தில். நான் ஒன்று பார்த்தோன்னா இது வந்து மெயின் கேம் அப்படிங்கிறது நிறைய சொல்லுவாங்களே. அவர் பாடி லாங்குவேஜ் சேஞ்ச் ஆயிடுச்சு, கிரிக்கெட் விளையாடும்போது சொல்லுவாங்க பாடி லாங்குவேஜ் சேஞ்ச் ஆயிடுச்சு, அவங்க லூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ மைண்ட் மென்டல் ஸ்ட்ரென்த் உனக்கு நான் உங்களை பார்த்த உடனே என்னப்பா பாய் பெரிய சாம்பியன், so many ரெக்கார்ட்ஸுங்கிறாரு, ஒரு தின் பில்ட்டாக இருக்கார், நான் எவ்வளோ மசில்ஸ் வச்சுருக்கிறேன், எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கேன், எவ்வளோ டாலாக இருக்கேன். இது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நீ கால் எடுத்து வச்சா எவ்வளோ தூரம் வைப்பேன், நான் கால் எடுத்தால் எவ்வளோ தூரம் எடுத்து வைப்பேன். என்னோடய எனர்ஜி சோர்ஸ் எப்படி இருக்குது, நான் எப்படி ஓட முடியும். ஆனால் நீ வந்து ஒரு காமன் பூலில் ரன் பண்ணுற, அப்போ நீ எல்லோரையும் பீட் பண்ணிட்டு வர. அப்போது உன்னுடைய ஃபிட்னஸோட உன்னுடைய ஃபோக்கஸ் டு வின் அண்ட் மைண்ட் செட் உன்னை பெரிய சாம்பியன் ஆகிருக்குங்கிறது என்னோடய ஃபீல். மேபி உன்னோட ஃபிட்னஸ் பை காட்ஸ் கிரேஸ் ஆர் நேச்சர்ஸ் ப்ரொவைடட் யூ வித் ஃபேண்டாஸ்டிக் ஃபிட்னஸ். பட் உன்னுடைய மெயின் ஃபேக்டர், மெயின் சக்ஸஸ் மந்த்ரான்னு நான் யோசிச்சது என்னென்னா யுவர் மைண்ட் செட். யூ ஆர் வெரி பாசிட்டிவ். ஈவன் ஆஃப்டர் த இனிஷியல் 50 லாஸஸ் நீங்கள் வந்து விடலையே, ஐ வில் டூ இட் அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்பாவுக்கே நீ ஸ்ட்ரென்த்து கொடுத்துட்டு வந்தது ஆள் தானே நீ. கரெக்டாக எல்லாத்தையும் நம்ம ஓவர் கம் பண்ணணும். நீ உங்கள் அப்பாவுக்கு ஸ்ட்ரென்த்து கொடுத்த ஆள் தானே. நீ உங்கள் அப்பாட்ட நீ தானே சொன்ன, அப்பா 51 நான் வின் பண்ணி காட்டுறேன்னு நீ தானே சொன்ன. Nobody told, because of your confidence. I think the success story behind you is your mindset, and good luck. இன்னும் ஒரு கொஸ்டின், இப்போது நீ வந்து அப்பா அம்மா கைடன்ஸோடே நீ வந்து ட்ரெயின் ஆகி இன்னும் க்ரோ ஆகணும் அப்படிங்கிறதுல எனக்கு ஆசை. பட் அது கரெக்ட் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். நீ வந்து அண்டர் த சூப்பர்விஷன் ஆஃப் சம் டாக்டர் ஆர் இந்த பாஸ்ட் உனக்கு ஒரு டாக்டர் உன்னை கைட் பண்ணியிருக்கிறாங்க, ஆர் ஒரு ஸ்பெஷலிஸ்ட், ஒரு டெக்னிக்கல் ஸ்பெஷலிஸ்ட் ஃபார் ஸ்போர்ட்ஸ் உனக்கு கைட் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி யாராவது இருக்கிறாங்களா உனக்கு? அது மாதிரி யாராவது உன்னை கைட் பண்ணி உன்னை கான்ஸ்டண்ட்டாக மானிட்டர் பண்ணி? ஏன்னா இது ஹெல்த் ஃபேக்டர் இருக்குது. இப்போ நான் எதிர்பார்த்ததுனால நீ இன்ஜுரி சான்சஸ் ஹை. நீ ஒரு சின்ன பையன், உன்னோட க்ரோயிங் போன்ஸ் வந்து இம்பேக்ட் நிறைய ஆக சம் க்ரோத் இஷ்யூஸ் வரலாம், ஜாயிண்ட் இஷ்யூஸ் வரலாம். அப்படியே நான் ஆஸ் எ ஸ்பெஷலிஸ்ட்டு ஐ கீப் மை செல்ஃப் ப்ரிப்பேர்ட். உன்னை அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா அதெல்லாம் நான் செக் பண்ணுவேன். உன்னோட ஜாயின்ஸ்லாம் நல்லா இருக்கா, உன்னோட க்ரோத் ப்ராசஸ் நார்மலாக இருக்கா, உன்னோட இது மட்டும் இல்லாமல் உன்னோட சிஸ்டம், உன்னோட கார்டியாக் சிஸ்டமோ லங் சிஸ்டமோ எல்லாம் வந்து உன்னோட ஆப்டிமமாக ஃபங்க்ஷன் ஆகுது. அதில் ஓவர் பர்டன் ஆகி ஸ்ட்ரெயின் ஆகிடக்கூடாது. அப்போது ஒரு மானிட்டரிங், ஒரு பீரியாடிக்கல் செக்அப் தேவை. அதை நீ பண்ணிட்டு இருக்கியா? இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு கன்னியாகுமரி டு சென்னை ரன் பண்ணும்போதே நிறைய வந்து இப்போ நான் காலையில் எழுந்துச்சி ரன் பண்ண போகிறேன்னா நான் ரெடி ஆகிட்டு செக் பண்ணுவாங்க டாக்டர்ஸ். உனக்கு இப்போ ஓகேவா, இப்போ எதாவது பெயின் இருக்கா, மோஷன் ஃப்ரீயாக இருந்துச்சா அப்படின்னு கேட்பாங்க. உனக்கு எதாவது பெயின் இருந்துச்சுன்னா அவங்க ரிலீஸ் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் எனக்கு யூஎஸ்ஏலேருந்து ஒரு டாக்டர் வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக வார்ம் அப் ஸ்ட்ரெச்சு எல்லாத்தையுமே பண்ணிவிட்டு ஒரு 5 days டெலி மானிட்டரிங் மாதிரி அவரே பண்ண தூரத்தில் அங்கேருந்தே மானிட்டர் பண்ணிடுவார். அவனு இல்லை மானிட்டர் இல்லை, அவர் வந்து வீடியோ காலில் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரெச்சு வார்ம் அப்லாம் சொல்லிட்டு ஸ்ட்ரெச் வார்ம் அப் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணு அந்த மாதிரி சில அட்வைஸ்லாம் கொடுப்பாரு. அந்த அட்வைஸ்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டு நான் ரன் பண்ணேன்.
ஆக்சுவலாக டாக்டர் பாலாஜி நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு பேஷண்ட் பற்றி சொல்லிட்டுருந்தார். ஒரு யங் ஜென்டில்மேன் ஒரு ரன் பண்ணி மசில்ஸ் எல்லாம் வந்து பிரேக் டவுன் ஆகிடும். பிரேக் டவுன் ஆகி அதுக்கு பாடிக்குள்ளே தான் வந்து அது ரேப்டோமயோலைசிஸ் மசில்லாம் பிரேக் டவுன் ஆகி அது கிட்னி வழியால் எக்ஸ்க்ரீட் ஆகணும். அப்போது கிட்னி ஓவர்லோட் ஆகி கிட்னி ஃபெயிலியர் வந்துச்சு அவர். ஸோ ஏன் தோ யூ காட் அ வெரி குட் சக்ஸஸ் ஸ்டோரி, உன்னோட சக்ஸஸ் ஸ்டோரியை இன்னொருத்தங்க எடுத்துக்கணும் அப்படின்னா தே மஸ்ட் ஆல்சோ பி ப்ரிப்பேர்ட். அந்த ப்ராப்பராக அந்த ப்ராசஸை அதை அனலைஸ் பண்ணி உன் பாடி ஹெல்த் எப்படி இருக்குது, ப்ளட் டெஸ்ட் பண்ணி எல்லாத்தையும் பண்ணுறது பெட்டர். ஏன்னா சடன் ஒன்றை பார்த்துட்டு 2 பேர் குடுகுடுன்னு ஓட ஆரம்பிப்பாங்க. நம்மளும் சர்வேஷ் மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி டெஃபினட்டாக தில் பி மோட்டிவேட்டட். யுவர் மோட்டிவேட்டிங் ஃபேக்டர். நீ எப்படி ஈக்கோ ஃப்ரெண்ட்லியாக எப்படி சீட்ஸை வச்சுட்டு பண்ணிகிட்டு இருந்தியோ அதே மாதிரி தே வில் பி பீப்புள் வில் பி இன்ட்ரெஸ்டட் இன் உன்னுடைய கேரக்டர்ஸை உன்னுடைய ஸ்கில் செட்ஸை அவங்களும் இம்பைப் பண்ணணும்னு நினப்பாங்க. ஸோ அதனால் நான் வந்து உங்களுக்கு என்ன சொல்லுவேன்னா, ஹேவ் சம் மெடிக்கல் டீம் இஸ் periodically checking you and you will have a great success, even better success when your health and nutrition is better and taken care of. Wish you good luck. Thank you. விஷ் யூ குட் லக் சாம் சர்வேஷ். ஆல் தி பெஸ்ட். கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் ஒலிம்பிக்ஸில் ஒரு நல்ல ஒரு மெடல் வாங்கணும். ஓகே, ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர். Begin is always hard. Once you start run, nobody can stop you. இப்போ ரன்னிங்க்கு முக்கியமான தேவையானது ஃபோக்கஸ், கான்சன்ட்ரேஷன், ட்ரைனிங், ஹார்ட் ஒர்க். இது இருந்தாலே எல்லாருமே ரன் பண்ணலாம், எல்லாருமே எந்த ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சாதிக்கலாம். Dr. Vijayraghavan, could you explain why spine is so crucial when it comes to running, especially for the marathon runners? So marathon is a high impact activity. So there is continuous force transmission to the spine when you are running. So you need to prepare the muscles around the spine to take up that kind of load. So first you need to understand the little bit of anatomy of the spine. So in spine you have the lower part of the spine especially, it has 5 bones, lumbar vertebrae, and in between the bones you have a disc which acts like a cushion, like you have shock absorbers in your vehicles. Similarly in spine you have disc which acts like a shock absorber, and surrounding the spine you have muscles which support the spine. So when there is a force transferred to the spine, the force needs to be equally distributed to the spine as well as to the bone. The disc is just a shock absorber, it's not prepared to take up weight. So that's why training your muscles is more important when you are planning for a marathon. At what point does a marathon runner seek a medical advice? See, after a marathon or during a marathon, if you are having a back pain, which is quite common, so initially the first thing you should take rest. You can give some ice packs, but if the pain persists in spite of all these things, and if there is a back pain which is radiating down the leg like sciatica, or if it is associated with numbness, then it needs medical attention. Dr. Karunakaran sir, could you give us few tips to protect the spine ஒரு marathon ரன் பண்ணுறவங்க? இல்லை, டிப்ஸு மெயினாக இப்போ நம்ம ஒன்று வார்ம் அப், யூ ஹேவ் டு ப்ராப்பர் வார்ம் அப். காமனாக பார்த்தோம்னா வென்எவர் தி மேரத்தான் ரன்னர்ஸ்க்கு இப்போ பேக் பெயின் வருது அப்படின்னா, இப்போ ஒரு அன்ஈவன் லோடிங் இருக்கணும் சார். லைக் சில பேருக்கு வந்து நமக்கு பார்த்தா ரொம்ப க்ராஸாக தெரியாது, பட் ஸ்மால் டிஃப்ரென்சஸ் இன் லென்த் கொஞ்சம் இருக்கும். ஸோ அப்போ 10 to ஒரு சைடு ஒரு மாதிரி இம்பேக்ட் டக்குன்னு போயிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த லிம் லென்த் டிஸ்கிரிபன்சி இதாக இருக்கா, அதில் மாற்றங்கள் இருந்ததுன்னா அதை அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஃபுட்வேரில் ஒரு சின்ன இன்சோல் மாதிரி கொடுத்து அவங்க ரன் பண்ணலாம். இப்போது அது ப்ரிவெண்ட் பண்ணும்போது எங்கெங்கெல்லாம் கான்டாக்ட் இம்பேக்ட் பாயிண்ட்ஸ்ன்னு பார்க்கணும். வேர் தே கேன் ஹேவ் இம்பேக்ட்ஸ். ஃபார் சம்படி மைட் ஹேவ் மோர் இம்பேக்ட் இந்த நீ. இப்போ சில பேருக்கு வந்து அந்த நீ வந்து பார்த்திங்கன்னா நேராக அலைண்டாக இருக்காது. ஃபுட்டு பார்த்திங்கன்னா நார்மலாக ஃப்ளாட்டாக இருக்காது. அது அந்த சில பேருக்கு இன்டோயிங் இருக்கும், சில பேருக்கு வேல்கஸாக இருக்கும். அவங்க ஒருத்தவங்களும் ஒரு ரன்னிங் பேட்டர்னில் வேரியேஷன்ஸ் இருக்கும். வேரஸ் நீ இருக்கலாம். எல்லாருக்குமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ஸ் இருக்கும். ஸோ அவங்க எல்லாருமே ஒரு ஃபுட் ப்ரெஷர் மெஷர்மெண்ட் இப்போலாம் வந்து கஸ்டமைஸ்ட் ஆயிடுச்சு. தே கேன் கோ ஃபார் கஸ்டமைஸ்ட் ஃபுட்வேர். ப்ரெஷர் மானிட்டரிங் பண்ணி அதுக்கான கஸ்டமைஸ்ட் ஃபுட்வேர் எல்லாம் தோ இட் இஸ் லிட்டில் பிட் எக்ஸ்பென்சிவாக இருந்தாலும், but if you want to prevent injuries which can get reflected on the back,
நாட் ஓன்லி இந்த குஷனிங் மட்டும் ஆஸ்பெக்ட் நம்ம பார்க்குறோம், பட் ஒருத்தவங்க ஃபுட்டுக்கும் ஒரு ப்ரெஷர் டிஸ்ட்ரிபியூஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது எல்லாமே வந்து ஃபுட்லேருந்து நம்ம எடுக்கும்போது அது ரிஃப்ளெக்ட் ஆகும். இது வந்து நம்ம யூஸ் பண்ணுற ஒரு ஃபுட்வேர் பற்றியோடு. பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து இப்போ டாக்டர் விஜய் சொன்னபோது he said though the spine has got in between discs it can take the load, the controlling part is the muscles. The controlling part நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது? It has to be either strong enough to strengthen, it has to be mobile, make it more flexible. So and அதோட capacity to take more and more. ஏன்னா நம்ம marathon is a long distance running, so it has to be, the endurance level has to be very good. So focus on strength, stretch and develop endurance. Strength stretch போது stretching வந்து predominantly what I would advise is hamstring has to be optimally stretched. Iliotibial band சொல்லுவாங்க, அது ரொம்ப காமனாக இருக்கும். இல்லை எனக்கு இப்படி எவ்ரி டைம் ரன் ஆகும்போது அந்த ஹிப் மூவ்மெண்ட் பண்ணும்போது அது ஃப்ளிப் ஆகி போயிட்டே இருக்கும். அது நீங்கள் லாங் டிஸ்டன்ஸ் ஏன்னா ஒரு ஹிப் ஜாயிண்ட்லேருந்து லெக் வரைக்கும் என்டையர் பேண்ட் ஸ்ட்ரெச் ஆகுது. அந்த என்டையர் பேண்டு வந்து நீங்கள் டைட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, இட் வில் ஹேவ் சோர்னஸ். ஃபுட்டு வேர்க்குள்ளே இருக்கிற அந்த கட்டை விரலில் ஹெமட்டோமா மாதிரி பிளட் கிளாட் வரும். நீங்கள் அது அடிபட்டோன்னு நீங்கள் ஓட ஆரம்பிச்சு யுவர் பாடி மெக்கானிக்ஸ் இஸ் சேஞ்சிங். நீங்கள் அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக வேறு மாதிரி நடந்துடும். அப்போது அன்ஈவன் டிஸ்ட்ரிபியூஷன் டு த பெல்விக் சாக்ரல் லேக் ஜாயின்ஸ். அப்போ இந்த சாக்ரல் லேக் ஜாயின்ஸ் ஸ்ட்ரெயின் ஆகுறது, அந்த பெல்விஸ்லேருந்து அடுத்த பாயிண்ட் தான் நம்ம ஸ்பைனுக்கு வர ஆரம்பிக்குது. ஸோ இதெல்லாம் ப்ரிவெண்ட் பண்ணோன்னா நீங்கள் ஃபுட்லேருந்தே யூ மஸ்ட் கீப் டேக்கிங் கேர். ஸ்ட்ரெச் யுவர் காஃப் மசில்ஸ், ஸ்ட்ரெச் யுவர் இலியோடிபியல் பேண்டு and stretch your hamstring muscles, and of course back muscles are the core muscles. Regularly what we advise is the practice planks. இதெல்லாம் பண்ணோம்னா ஓரளவுக்கு நல்ல எஃபெக்டிவாகவே ப்ரிவெண்ட் பண்ணலாம். அண்ட் டெஃபினெட்லி கீ ஃபேக்டர் இஸ் ப்ராக்டிஸ். ஸோ கெயிட் பேட்டர்ன் அனாலிசிஸ் பண்ணிட்டு அவங்கவுங்களுக்கு கஸ்டமைஸ் ஷூ பண்ணணும். அதே மாதிரி ஈக்குவல் ரன்ஸ், அதாவது வீக்லி 3 runs பண்ணி உங்களோட என்டியூரன்ஸ் லெவலை இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ ஒரு ஸ்பைன் சர்ஜரி பண்ணவங்க மேரத்தான் ஓடலாமா இல்லையா? அது அகெயின் இண்டிவிஜுவல் வேரியேஷன்ஸ் இருக்குது. பட் ஃபஸ்ட்டு வித்தவுட் திங்கிங் ஐ கேன் டெல் எஸ். ஏன்னா அதாவது வாட் வி ஆர் டூயிங் இஸ் மோர் அட்வான்ஸ்டு ஒர்க்கு. ஸோ அவங்க அந்த இதுக்கு அவங்க ப்ரிப்பேர் ஆகி வந்திருக்காங்களாங்க. ஆன்சர் வந்து எஸ்ஸாக இருந்தாலும் தே மஸ்ட் ப்ரிப்பேர். ஒரு எக்ஸசைஸஸும் பண்ணாமல் திடீர்னு ஓடணும்னு ஆசைப்பட்டுலாம் ஓடக்கூடாது. அவங்க நான் சொன்ன மாதிரி மசில்ஸை கண்டிஷன் பண்ணி ப்ராப்பராக அந்த போஸ்டர்ஸை மெயின்டைன் பண்ணி பாடி அலைன்மெண்ட் பேலன்ஸ்லாம் கரெக்டாக அலைன் பண்ணி they can definitely run. There are many examples who have won medals in all these activities. Both fusion or endoscopic procedure பண்ண பேஷண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா they do very well. They can run marathons. எனக்கு ஒரு சுச்சுவேஷன், எனக்கு நான் ஸ்பைன் சர்ஜரி பண்ணிக்கணும்னு எனக்கு டாக்டர் அட்வைஸ் பண்ணியிருக்காரு. அப்போது எனக்கு வந்து நான் என்னோடய லைஃபே டூம்டா, நான் என்னமோ ஓட முடியாதா அப்படின்னு எனக்குள்ளே ஒரு கேள்வி வருது. As a specialist, உங்களோட ஆன்சர் என்னங்க? லைக் will I be able to run back to my, I am really confused. எனக்கு ஓடினா தான் எனக்கு வந்து நான் ஐ கேன் என்னோடய லைஃபே வந்து ரன்னிங் பேஸ் பண்ணியிருக்கேன். இது எனக்கு இப்போ எனக்கு ஸ்பைன் சர்ஜரி எனக்கு டாக்டர் அட்வைஸ் பண்ணிட்டாங்க. மஸ்ட், எனக்கு வீக்னஸ் வந்துருச்சு, நம்னஸ் இருக்குது, நான் ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டுருக்கேன், எந்த மெடிசன் எடுத்தாலும் சரியாகலை, எந்த ஒரு ஃபிசியோதெரப்பி எடுத்தாலும் சரியாகலை, நான் எல்லாம் ட்ரை பண்ணிட்டேன், பட் எனக்கு ஐ எம் ஹெல்ப்லெஸ், பட் ஐ நீட் சம் ஹெல்ப். பட் நீங்கள் நல்லா ஆகிடும்னு சொன்னீங்கன்னா நான் பண்ணுறதுக்கு ரெடி. உங்களோட அட்வைஸ் தான் எனக்கு. இப்போ இருக்கிற ஸ்பைன் சர்ஜரி வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். இப்போது ஓப்பன் ஸ்பைன் சர்ஜரி வந்து கிராஜுவலாக we're மூவிங் டு கீஹோல் ஸ்பைன் சர்ஜரிஸ். வெதர் ஸ்க்ரூஸ் அண்ட் ராட் வைக்கிற மாதிரி சர்ஜரியாக இருந்தாலும் சரி, இல்லை ஜஸ்ட் ஸ்க்ரூஸ் அண்ட் ராட் இல்லாமல் டீகம்ப்ரெஷன் ஸ்லிப் டிஸ்க்கு பண்ணக்கூடிய சர்ஜரியாக இருந்தாலும் சரி, we are மூவிங் டு கீஹோல் சர்ஜரிஸ். ஸோ கீஹோல் சர்ஜரி அப்படின்னா அதோட மெயின் பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா மசில் ப்ரிசர்வேஷன் சர்ஜரி. ஸோ நம்மளுடைய நார்மல் ஸ்ட்ரக்சர்ஸ் எதையுமே டேமேஜ் பண்ணாமல் வெறும் அப்நார்மல் ஸ்ட்ரக்சர்ஸை மட்டும் எடுத்து வர்றது. ஸோ இதில் நம்ம பேஷண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ, பப்ளிக் பாயிண்ட் ஆஃப் வியூ அவங்க சொல்கிறது வந்து தழும்பு சின்னதாக இருக்குது, சின்ன ஸ்கார் மூலமாக சர்ஜரி பண்ணுறாங்க, இதான் கீஹோல் சர்ஜரின்றாங்க. பட் ஆக்சுவலாக எங்களோட நம்ம கீஹோல் சர்ஜரி மூலமாக அச்சீவ் பண்ணுறது வந்து உள்ளே இருக்கிற தழும்பு. ஸோ உள்ளே ஏற்படக்கூடிய அந்த மசில் ஏற்படக்கூடிய தழும்பு வந்து அவாய்ட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ஸோ இப்போ இருக்கிற டெக்னாலஜி இந்த மாதிரி சர்ஜரி பண்ணிங்கன்னா அல்டிமேட்லி we are preserving the muscles. ஸோ முதல்ல இந்த ஹோல் கான்வர்சேஷன் நம்ம சொல்லிட்டு இருக்கிறது மசில் ட்ரைனிங் தான். ஸோ மசில்ஸ் ப்ரிசர்வ் ஆகிடுச்சு அந்த சர்ஜரி மூலமாக, அந்த ட்ரீட்மெண்ட் மூலமாகனா டெஃபினெட்லி அவங்க ரன்னிங் பண்ணலாம் அண்ட் ஆஸ் அ ப்ராப்பர் ட்ரைனிங். ஸோ ஷார்ட் நமக்கு புரியுறது என்னென்னு அப்படின்னோம்னா, நம்ம ஸ்பைன் சர்ஜரி
டெஃபினட்டாக வந்து இதனால் நம்ம அவாய்ட் பண்ண அவசியம் இல்லை. நிறைய பேர் இதை அவாய்ட் பண்ணுன்ற ஒரு ப்ராசஸ்க்குள்ளே போயிட்டுருக்காங்க. லைக் இதை நம்ம ஸ்பைன் சர்ஜரி பண்ணிட்டா நாளைக்கு எதுவுமே நான் பண்ண முடியாதுங்கிற ஒரு ஃபீல்லே இருக்கிறாங்க. ஸோ யூ வெரி கிளியர்லி டோல்ட் லைக் யூ கேன் கெட் பேக் டு யுவர் நார்மல் routine activities after doing a good job. Like a good specialist can deliver definitely do a good job. So to wrap up, I would like to thank Dr. Vijayraghavan sir and Dr. Karunakaran sir for sharing their thoughts for today. And if you are guys are preparing for a marathon and if you have a back pain, don't hesitate to visit us or take an opinion from us. You can reach us out at MGM Healthcare, Nelson Manikam Road. Thank you.